அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் எனக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய கால்ஸ் வருது. கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சந்தேகங்கள்லாம் கேட்குறீங்க. ஒரு சில நேரம் தான் என்னால் பதில் சொல்ல முடியுது. ஏன்னா கால்ஸே புக்கிங் பார்த்திங்கன்னா 3-4 மாதத்துக்கு புக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எல்லாருமே வருத்தப்படாதீங்க. எல்லாத்துக்குமே எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கான விஷயங்கள், உங்களுக்கான பரிகாரங்கள், உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்லுவோம். நிறைய பேருக்கு ஜாதகம் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தமே இருந்தாலும் சோழி பிரசனம், வெற்றிலை பிரசனம் போட்டு நம்ம சுவாமியை நம்ம ரொம்ப சிறப்பாக நம்ம ஆஃபீஸ் வச்சுருக்கோம். அதில் நம்ம இறைவனிடம், அம்பாளிடம் நம்ம உத்தரவு கேட்டு உங்களுக்கு பலனை சொல்லுவோம். இப்போ இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது 2026 கடகத்துக்கு உச்சம் பெற்று போகக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப அற்புதங்களா 12 ராசிக்காரர்களுக்கும் சில ஏற்றத்தையும் சில மாற்றத்தையும் கொடுப்பாங்க. ஆனால் நிறைய பிரச்சனைகள் இருந்தால் அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு, இந்த கோச்சார கிரகம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இதில் பாவ கிரகமான ராகுகேதுடைய அமைப்பு, அதே போல் சனிபகம் மீனத்தில் பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் சொல்லணும். ஒரு சுபகிரகத்தை மட்டும் வச்சு நம்ம இப்போ சொல்லுவோம்ல, குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு பார்க்கக்கூடிய இடம் எல்லாம் என்னதுங்க, விருத்தியாகும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குரு நின்ற இடம் பால் அப்படிங்கிறோம். அப்போ அது பாழா போகுமா அப்படிங்கிறது கிடையாது. சில குறைகளை அந்த ராசிக்கு கொடுக்கும் அப்படின்னு தன் வீட்டுக்கு உச்சம் பெற்று அமரும் பொழுது அது எந்த பாதிப்பையும் கொடுக்க மாட்டார். ருணரோக சத்துஸ்தானம் அப்படிங்கக்கூடிய அமைப்பில் ஒருத்தருக்கு பாதிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை 6ஆம் பாவகமாக எடுக்கிறோம். அப்போ அதில் இந்த குரு பார்க்கும்போது என்ன ஆகுனா அது கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துட்டு போகும். அப்போ பார்த்தீங்களா, ஒரு குறையையும் அவர் ஒரு அதிகப்படுத்தி அதில் ஒரு நிறைவை சொல்லுவாங்கள்ல, தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு அப்படிம்பாங்க. அது மாதிரி எல்லாம் பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். இப்போ திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2/6/2026 துலா ராசி காலசக்கரத்துக்கு 7ஆம் பாவகத்தில் மிக சிறப்பாக 10ல் தொழில் குருவாக உங்களுக்கு அமரக்கூடிய அமைப்பு அப்படிங்கும்போது ஒரு 70% எடுத்துக்கலாம். ஏன்னா குரு உங்களுக்கு அவ்வளோ சிறப்பானவர் கிடையாது. இருப்பினும் கர்மஸ்தானத்தில் குரு பகவான் உட்காரும் பொழுது உங்களுடைய பதவி, புகழ் அல்லது வேறு ஏதாவது தொழில் இதில் எல்லாம் கண்டிப்பாக சின்ன சிக்கல்களோ மாற்றத்தையோ கொடுக்கும். 3க்கும் 6க்கும் உரித்தவனவர் குரு பகவான். இந்த குரு பகவான் 10ல் உட்காராரு. அப்போ 5ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ பார்வைக்கு நீங்கள் பார்க்கும் பொழுது அதை நல்லா கணக்கில் எடுத்துங்க. விருச்சிகத்தை பார்க்கக்கூடிய விஷயம், குடும்பத்தில் பிரச்சனைகள், குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய வாக்குப்பளிதம் நல்லா இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த டாக்டர் துறை, மருத்துவத்துறையில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளியூர் போகிறவங்களுக்கெல்லாம் டக்குன்னு வேலை வாய்ப்பு கொடுக்கும். கண்டிப்பாக தொழில் மாற்றம் உண்டுங்க, இடமாற்றம் உண்டுங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒரு பிரான்ச்சு போடுறேன், கிளை போட்டு நீங்கள் வருமானம் ஈட்டக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம், யோகமெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதுவரையுமே வீடு இல்லைங்க, லோனை போட்டு கட்டுறோம், கண்டிப்பாக தாராளமாக வாங்குங்க, கட்டுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இந்த 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய குடும்பத்தில் ஒரு நல்ல வரவு, ஒரு புது வரவு வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. நட்பு வட்டாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. அது இந்த பார்ட்னர்ஷிப் போட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க அல்லது தொழில் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் துளாராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை. 9ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கறனால உடம்பு தொந்தரவு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சரியாகும். வயிறு பிரச்சனைலாம் சரியாகும். கால் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய அமைப்பு. இருப்பினும் நீ உங்களுடைய பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற ராசியில் உட்காரக்கூடிய விஷயங்கள்லாம், பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு பல பிரச்சனைகள், சிக்கல்கள், இந்த மாத்திரைகள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோங்க. அதனால் மன உளைச்சலாகவே இருந்துட்டு இருக்குங்க மேடம், அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரோம் அப்படிங்கிறவங்களாம் சரியாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகக்கூடிய அமைப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, ரொம்ப வருஷமாக இல்லை அல்லது இந்த வருஷம்தான் கல்யாணம் ஆகியிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆக மொத்தத்தில் குரு உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடியனால நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம், எதிர்பார்த்த காரியம் கைகூடக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. வக்கரகதியாக பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் உங்களுக்கு பின்னாடி வருதுங்க. அப்புறம் மீண்டும் ஜனவரி 24ஆம் தேதி தான்
முன்னாடி போகுது. எதுக்கு வருது? கடகத்துக்கே வரக்கூடிய அமைப்பு. இப்படி ரிவர்ஸில் போயிட்டு வரக்கூடிய அமைப்பில் அப்படிங்கும்போது அதுலேயும் சில மாற்றங்கள்லாம் இருக்குது. அப்போ துளாராசிக்காரங்கள நமக்கு என்னென்ன இடத்துல எப்படியெல்லாம் நம்ம செய்யணும், எந்த மாதத்துக்குள்ளார கல்யாணம் பண்ணணும், எந்த மாதத்தில் எனக்கு குழந்தை பேர் கிடைக்கும், வீடை எப்போங்க கிரகப்பிரவேசம் பண்ணுவேன், வீடு கட்டிகிட்டு இருக்கேன் அப்படியே பாதிலேயே நிற்கிது, அறகுறையாக நிற்கிது, சித்தால் வரமாட்டேங்கிறாங்க, வேலையால் வரமாட்டேங்கிறாங்க, இன்ஜினியர் பழி பண்ணுறான் அப்படிங்கிற புலம்பல்கள்லாம் எவ்வளோ பேர் ஜாதகம் பார்க்குறாங்க. அது மாதிரிலாம் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் தீருனா உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கிறாருன்னு பார்க்கணும். அந்த குருவுக்கு கோச்சார குருவான கடகம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அதுதான் உங்களுக்கு சரி பண்ணக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் ஒரு பொது பலன் தான். அப்போ பிரச்சனைகள் தீர உங்கள் ஜாதக கட்டத்தை முழுசாக நீங்கள் பார்த்துக்கணும். அதை விட உங்களுக்கு இந்த வருஷம் பொது பலன்லேயே ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கநாதரை போய் வழிபாடு எடுங்க. ராமானுஜராக இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஜீவசமாதி அங்கே போயிட்டு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் அபிஷேக ஆராதனைக்கு வாங்கி கொடுங்க. தியானம் பண்ணிட்டு வாங்க. அந்த ஸ்ரீரங்கநாதர் பள்ளிகொண்ட பெருமாளுக்கு துளசி கற்கண்டு அதே போல் நீங்கள் பட்டு வஸ்திரம் கூட வாங்கி சாத்தலாம். இதெல்லாம் செய்யும் பொழுது தொழில் பிரச்சனையாக இருக்கிறது, தொழிலில் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இதுக்கெல்லாம் ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக துளாராசிக்கு இருக்குது. குரு உங்களுக்கு நல்ல அருளை புரியட்டும் என்று வாழ்த்தி வணங்கி சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.